ரிங் போகுது. ஹலோ, இந்த மேட்ரிமோனியில் பார்த்தோங்க. மாப்பிள்ளை வீடுங்களா? நாங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து பேசுகிறோம். பெரிய பொண்ணு ஃபோன் லவுட் ஸ்பீக்கர்ல போடு, நாம எல்லாரும் கேட்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, நான் மாப்பிள்ளையோட அம்மா தான் பேசுறேன். நாங்க தான் மேட்ரிமோனில போட்டது. ஓ, மாப்பிள்ளையோட அம்மாங்களா? நல்லதா போச்சு. நீங்களே எடுத்துட்டீங்களா? அப்போ உங்ககிட்டயே பேச வேண்டியதுதான். நீங்க என்ன முறை ஆகணும் பொண்ணுக்கு? பொண்ணோட அம்மாவா இல்ல அக்காவா? நான் வந்துட்டு ஒரு விதத்தில் பொண்ணுக்கு அக்கா முறை ஆகணுங்க. ஓ அப்படியா, சரி சரிம்மா. நாங்கள் பொண்ணு ப்ரொஃபைல பார்த்தோம், எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதான் நாங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்தோம். நீங்கள் எப்போ வர சொல்கிறீங்களோ அப்போ வந்துடுறோம். முடிஞ்சால் இன்னைக்கு சாயங்காலமே வேணுனாலும் வந்துடுறோம். அப்படிங்களாங்கம்மா, வந்துட்டுங்களா? சரிம்மா சரிம்மா. அப்போ என்ன பண்ணுங்க, இதே நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுங்கம்மா. நாங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன லட்சுமி, இவங்க சாயங்காலமே வரேன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது? வா, வரவங்கள வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், வரட்டு வீடு பார்த்துக்கலாம். முதல்ல வர்றது ஏன் நம்ம வேண்டாம்னு சொல்லணும், வரட்டும் வீடு. பெரிய பொண்ணு, எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லு பெரிய பொண்ணு. சரிங்க, வாங்க. இதுல என்ன இருக்கு? உனக்கு கேட்கட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இதுல என்னமா இருக்கு, கேளுங்க. இல்ல, எத்தனை பேர் வரீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வரவங்களுக்கு ஏதோ பண்ணணும் இல்லைங்களா, அதான். நாங்க என்னமா ஒரு 3-5 பேர் வருவோங்கம்மா. பெரியவங்க 3 பேர், என் பொண்ணு குழந்தைங்க 2 பேர், என் பொண்ணு, நான், என் புருஷன், என் பொண்ணு பசங்க 2 பேர். நாங்கள் 5 பேர் வருவோங்கம்மா. அப்போ சரிம்மா, அப்போ சரி. அப்போ சாயங்காலம் பார்க்கலாங்களா? நீங்கள் லொக்கேஷன் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த நம்பருக்கே ஷேர் பண்ணிடுங்க, இது என்னோட நம்பர் தான், சரிங்களா? அப்படிங்களா, சந்தோஷம். சரிம்மா, வாங்க வாங்க. சரிம்மா, அப்போ வைக்கிறேம்மா, வைக்கிறேன். என்னம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது நம்ம மேட்ரிமோனியில் தம்பி ஃபோட்டோ போட்டிருந்தோம்லடி, அது வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது ப்ரைவேட் நம்பரில் வருதுன்னு எடுத்து பார்த்தா பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாமளும் ரெக்வெஸ்ட் கொடுத்தோம்ல, அதான் கூப்பிட்டுருந்தாங்க. இன்னைக்கு சாயங்காலமே வரட்டான்னு கேட்டேன், சரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? அதுக்கப்புறமா தம்பியை கூட்டிகிட்டு போகலாம். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இன்னைக்கு சாயங்காலமே வரும் நீயா கேட்குற? அவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி இது பண்ண வேண்டியது தானே. நாமளாம் எதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு போகணும்? நம்ம என்ன அவனுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கவா பார்க்குறோம்? சும்மா அவனுக்கு ஒரு கண் துடைப்புக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இப்போ தான் பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே கட்டி வைக்க முடியுமா? பின்ன அவன் சம்பாதிக்கிற சம்பாதியமெல்லாம் அவன் பொண்டாட்டி கைக்கு போயிடும். இவ்வளோ சீக்கிரம் கட்டி வச்சேன்னு வையேன், உனக்கு ரொம்ப கஷ்டமா? பின்ன அவன் உனக்கு பணம் தர மாட்டான், அவன் சம்பாதிக்கிற சம்பாதியம் எல்லாம் போயிடும். நாளைக்கு அவனுக்குன்னு புள்ள குட்டி அது இதுன்னு ஆயிடுச்சுன்னு அவன் அதுக்கே பார்த்துட்டு இருப்பான். நமக்கு எதுவுமே வராது, பார்த்துக்கோ. அதுக்குன்னு அவனுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லடி, இப்போ நான் அவனுக்கு கட்டி வைக்க வேண்டாமா? ஆமா, இப்படிதான் பெரிய பையன் நினைச்சு கட்டி வச்சேன். இப்போ என்னாச்சு? அவன் தான் அவன் மாமியார் வீட்டுக்கே போய் உட்காந்துட்டானே, இங்க வரவே மாட்டேங்கிறானே. இப்போ நமக்கு இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவனும் அவன் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டே போறதுக்கா? இப்போ அவன்கிட்ட இருந்து நம்ம எதுவுமே கறக்க முடியாது. அவனோட சம்பளம் எல்லாம் அங்கதான் போயிடும், உனக்கு எதுவுமே தரமாட்டான். இப்போ இருக்கிற மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது, பார்த்துக்கோ நீங்க. விடுடி, போனா போகட்டும். எனக்கு வந்துட்டு என் பசங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான்ப்பா வேணும். என்னமோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனி உங்க இஷ்டம்ப்பா, நீ என்னமோ பண்ணிக்கோ. ஏன் உனக்கு பின்ன சங்கடமாவே இல்லையா? அவன் சம்பாத்தியம் எல்லாம் போயிருன்னு நினைச்சா உனக்கு பயமாவே இல்லையா? பயமா தாண்டி இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கும் வயசாயிட்டே போகுது. இதுக்கப்புறம் பொண்ணே கிடைக்காட்டினா என்னடி பண்ணுறது? அதனால தான் கட்டி வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நீ என்னமோ இப்படியெல்லாம் சொல்லி என் வயிற்றுல இன்னி புளியை கரைச்சிட்டு இருக்கடி. அதுக்கு இல்லைம்மா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி ஒரு 1-2 வருஷம் கூட போகட்டும். நம்ம இப்போதைக்கு பொண்ணு பார்க்குற மாதிரியே அப்படியே பாவனை பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா அவனை கட்டி வைக்கலாம். நம்ம இனி கொஞ்சம் ஒரு 4 இடம், இனி ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு இனி கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் நம்ம சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனை கட்டி வைக்கலாம். இப்போ என்ன போச்சு? சரிடி, நீ என்னென்னமோ சொல்கிற. இன்னைக்கு சாயங்காலம் வேணா அவங்க வர சொல்லியிருக்காங்களே, முதல்ல போய் பார்க்கலாம் பொண்ணை, அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்னங்கிற? சரி, நீ வேணா பாரு. பொண்ணு ஃபோட்டோவில் தான் நல்லா இருந்தா, அது என்னமோ ஃபோட்டோஷாப்பெல்லாம் இப்போ பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணி ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க போல. நேராக போனாலும் அவ்வளோக்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. போய் வேணா பார்த்துக்கலாம். என்னங்கிற? சரிடி சரிடி, அப்போ அப்படியே பண்ணலாம். சரி, எனக்கு பியூட்டி பார்லருக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். நான் என் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி ரெடியாகிடு, என் பசங்களையும் ரெடி பண்ணி வெயி. நான் வந்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம், சரியா? நான் போயிட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நீ என்னங்கிறத பார்த்து வெயி. சரிம்மா, பார்த்து போம்மா. பார்த்து தான் போகிறேன். ஏங்க, என்னங்க, இங்கே கொஞ்சம் வாங்க. ஏமாடா, நீ கூப்பிட்டியா? சொல்லுமா. ஆமாம் கூப்பிடத்தான் செஞ்சேன். தம்பி ஃபோட்டோவை மேட்ரிமோனியில் போட்டிருந்தோம், அதனால அது பொண்ணு வீட்டிலேருந்து பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கே பொண்ணு பார்க்க போகிறோம். சாயங்காலமாக கிளம்பி இருங்க. போகிற நேரத்தில் எங்கேயாவது கிளம்பி ஓடி போயிடாதீங்க, பின்ன உங்களை தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்கு சொல்லத்தான் கூப்பிட்டேன். சரிம்மா, கிளம்பி இருக்கம்மா. இந்த விஷயம் தம்பிகிட்ட சொல்லினாலும் கூட சொல்லலையே, தெரியலையே. சரி, நாமளே ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். சரி, வைக்கட்டா? வைக்கிறேன். இப்போ சொல்கிறேங்க, அவங்க எல்லாம் வர சொல்லியாச்சு. என்ன பண்ணுறதா உத்தேசம்? ஐயோ, என்ன லட்சுமி, நம்ம பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. திடுதிப்புன்னு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல.
என்னத்த லட்சுமி பண்றது? இருங்க இருங்க கோமதி அக்கா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா, பார்த்துக்கிறோம், விடுங்க. ஆமா கோமதி, ஏன் கவலைப்படுறா? இதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை. முதல் வேலையாக போய் என்ன பண்ணு, போயிட்டு வடைக்கு ஊற போட்டு கடலப்பருப்பை ஊற போடு, பின்ன உளுந்த ஊற போடு, ரெண்டுமே ஊறட்டு நல்லா 2 மணி நேரம். பின்ன நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து பண்ணிக்கலாம். ஆமாங்க்கா, பஜ்ஜியும் போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா பஜ்ஜி போட்டுக்கலாம். பின்ன காஃபிக்கு வந்துட்டு பால் சூடு பண்ணி வச்சுட்டோன்னா சாயங்காலமா காஃபியும் போட்டு கொடுத்துடலாம். ஐயா, இந்த சூட்டுக்கு எதுக்கு காஃபி? அது ஜூஸ் போட்டுடலாம். நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் போட்டோம்னா சாயங்காலம் எப்படி 4-5 மணிக்கு தான் வருவாங்க. ஜூஸும் குடிச்சுக்குவாங்க. காஃபி வேணுங்கிறவங்களுக்கு காஃபியும் போட்டு கொடுத்துடலாம். பால் அதான் சூடு பண்ணி சூடாக தானே இருக்கும். அந்த சுடு பால்லே காஃபி போட்டால் வேலை முடிஞ்சுச்சு. ஆமா, இப்போ வீட்டில் இருக்கிறது வீட்டு வேலை ஆளுக்கு ஒரு வேலையை பிடிச்சிக்கலாம். வீடெல்லாம் கூட்டி தொடச்சுட்டா வீடு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இன்னும் அவசரமே இல்லாமல் இருக்க வேலையை அமர பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னமோ இனி முதல் பார்க்குற இந்த இடமே முடிஞ்சிருந்தா எனக்கு தோணுது. பேசுறதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா நல்லா தான் பேசுகிறாங்க. இனி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. பார்த்தா ஆளுங்க எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரிதான் லட்சுமி. ஆனால் இன்னி நாங்கள் வீடு கட்டவே இல்லை. இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தானே இருக்கோம். இப்போ வீடு கட்டணும். இப்போ தான் அஸ்திவாரமே போட்டிருக்காங்க. இனி எப்போ வீடு கட்டி அதுக்குள்ளே நிச்சயம் வேற பண்ணணும். இந்த இடம் முடிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் பண்ணணும். இப்போ நம்ம கல்யாணம் வைக்கணும், அந்த செலவு இருக்கு. என்ன லட்சுமி பண்ணுறது இப்போ? அக்கா, பழமொழியில் சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. ஆனால் உங்களுக்கு 2 செலவும் ஒட்டுக்கா வருது. ரெண்டுமே பெரிய செலவு. சமாளிச்சிருவீங்களா என்ன? அதெல்லாம் சமாளிச்சிருவோம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு லட்சுமி, ஒன்றும் கவலைப்படாத. காலமும் நேரமும் கூடி வர்றப்போ நம்ம தடுத்தாலும் எதுவும் நிற்க போகிறதில்ல, சரியா? எல்லாத்துக்கும் இதே மாதிரி காலமும் நேரமும் கூடி வரும்னு சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ அலைஞ்சு தான் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இதே பார்க்க வர பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ பார்க்க வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். அதுக்குள்ளே ஏன் இப்போவே பேசிட்டு இப்போவே எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கணும்? ஆமாக்கா, விடுங்க. இப்போவே பார்த்து இப்போவே எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இல்லையா? பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்து போகட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத பேசிக்கலாம். மாப்பிள்ளை வர்றதில்ல போலயே. அவங்க 3-4 பேர் தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை வரமாட்டாரா? எப்பவுமே பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளைங்க தானே கூட்டிட்டு வருவாங்க. இவங்க ஏன் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரலன்னு சொல்றாங்க? அது மாப்பிள்ளைக்கு ஏதாவது வேலை இருக்கும் போலம்மா. இப்போதானே ஃபோன் பண்ணாங்க. நம்ம திடுதிப்புன்னு தானே வரவங்களை வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால மாப்பிள்ளையை கூட்டிட்டு வராம இருப்பாங்க. முதல்ல இவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய வேணா கூட்டிட்டு வந்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. ஆமாங்க்கா, அது என்ன பொண்ணு மட்டும் வருது, பொண்ணு குழந்தைங்களும் மட்டும். ஏன் அவங்க வீட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரலையே என்ன? முதல்ல பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. எல்லாரும் சேர்ந்து தானே வரணும். பொண்ணையை மட்டும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. இது என்ன கதைன்னு தெரியலையே. ஏய் லூசு உமா, இதுவும் அதே கதையாக தான் இருக்கும். இதில் என்ன புது கதையாக இருக்க போகுது? திடுதிப்புன்னு கிளம்பி வராங்க, அதான் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வராங்க. மாப்பிள்ளை பின்ன மாப்பிள்ளையோட மச்சான் எல்லாரும் வேலையில தானே இருப்பாங்க. இவங்கெல்லாம் முதல்ல வந்து பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த டைம் வரப்போ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க போல. இதில் என்ன வேண்டி இருக்கு? அது இல்லைங்கக்கா, பையனுக்கு அண்ணனும் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அண்ணன் பேச்சுல எதுவும் எடுக்கலையே. அண்ணன்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ கோமதியை விட்டா இவருக்கு 1008 சந்தேகத்தை கிளப்பிட்டே இருப்பாங்க. கோமதி, நம்ம போய் ஆகிற வேலையை பார்க்கலாம். நட, இவங்களுக்கு வேற வேலையில ஏதாவது ஒன்று மண்டையில போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு இல்லைங்கக்கா, என்னதான் இருந்தாலும் 4 பக்கமும் யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் என்ன வேண்டியிருக்கு? ஆளாளுக்கு ஒவ்வொரு சந்தேகம் வர்றது சரிதானே. சந்தேகம் வந்தால் தானே அதுக்கான ஆன்சரும் கிடைக்கும் நமக்கு. அப்படியா? சரிங்கடி, உங்க சந்தேகத்துல ஒவ்வொன்றா யோசிச்சு உங்க மண்டையில வச்சிருங்க. மாப்பிள்ளையோட அம்மா வரட்டும். பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சந்தேகமா எடுத்து விடுங்க. அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம், சரியா? இப்போ வாங்க, இப்போ 1008 வேலை கிடக்கு, போய் வேலையை பார்க்கலாம். அதை விட்டுட்டு சும்மா அதே பேசிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. சரி அக்கா, அப்போ பிள்ளைக்கு நான் புடவை கட்டி விட்டுறேன், நான் ரெடி பண்ணி விட்டுறேன். நல்லா மூஞ்சிக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தக்காளி அது இது என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நல்லா மூஞ்சிக்கு போட்டு அந்த பேக் மாதிரி போட்டு வைக்க சொல்லுங்க. அப்போ தான் மூஞ்சியெல்லாம் நல்லா பளபளப்பாக ஆகும். நீங்கள் போய் பாத்திரம் கழுவ சொல்லிட்டீங்க, அந்த புள்ள அங்கே வெயிலில் நின்று அத்தனை பாத்திரத்தையும் கழுவிட்டு இருந்து புள்ள கருப்பாக போயிடும். போங்க, முதல்ல போய் சொல்லுங்க. ஐயா ஆமாம்ல, சரி நான் போய் சொல்கிறேன். அவளுக்கு இந்த மஞ்சள்லாம் போட்டால் ஒத்துக்காது சரசு. என் மூஞ்சியெல்லாம் புருவா வந்துடும்னு சொல்லுவா. அதுக்கு அவள் என்னமோ ஃபேஷியல் மாதிரியே வச்சிருக்கா வீட்லயே. அதுதான் மாசத்துக்கு ஒருக்கா எடுத்து அவளே பண்ணிப்பா. அதை வேணா இன்னைக்கு பண்ண சொல்லட்டா? அது பண்ண கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருப்பா இல்லையா? இங்க பாரு கோமதி, இப்ப கடைசி டைம்ல இது அதுன்னு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்க இயற்கையிலேயே எல்லாம் அழகுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே சலிச்சது கிடையாது. கடைசி டைம்ல இது அதுன்னு பண்ணி ஏதாவது ஆயிட போகுது என்னத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது லக்ஸ், எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்போ டீட்டான அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பா, அதெல்லாம் போட்டால் நல்லா மூஞ்சில் இருக்கிற கருமையெல்லாம் எடுத்து விட்டுரும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படியா? அப்போ நாமளும் இந்த பூஜா கிட்ட அப்படியே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே போட்டு கலர் ஆயிட வேண்டியதுதான். இன்னைக்கு இப்போ யாரு பொண்ணுன்னு தெரியக்கூடாது, அவளா நானான்னு தெரியாம நிக்கணும். ஏய்மா, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் வெளியே பேசிட்டு இருக்க. பாத்துக்கோ, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையும் பெத்தாச்சு, இன்னும் உனக்கு ஆசை அடங்கல. பொண்ணு அவளா நானா தெரியக்கூடாதாம்மா, ரொம்ப தாண்டி உனக்கு ஆசை. ஐயோ, அப்ப கேட்டுச்சா? தெளிவாக கேட்டு விட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yes, please like and subscribe the video. Bye. Thank you.
டேக் கேர்.